போன வருஷம் வந்த நான் வந்து கிருஷ்ணாவை கட்டாயம் சந்திக்கணும் இருந்தேன் நான். அது என்னால் கடைசி வரைக்கும் முடியாமல் போயிட்டு. அப்போ எங்கடா அப்போ அந்த யூடியூப் சேனல் எஸ்கேவில் விடியல் 3 பேர் கிருஷ்ணா கவிதா சாக்கினி ஆக்கள் எங்கே? ஆக்கள் இல்லை, 2-3 நாள் ஆக்கள் சிலவன் இல்லை. சிலவன் இல்லை ஆக்கள். எங்களோட ஊர்ல எல்லாம் மூக்காலாம் தண்ணி குடிப்பாங்க. அப்போ வெள்ளக்காரன் சொன்னால் ஸோ ஒண்டர்ஃபுல், இட்ஸ் கான்ட் பிலீவபிள், ஹவு திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் கேட்டானா. அந்த காஞ்சிரோண்டி மரத்தை போய் சுற்றி கும்பிட்டுட்டு போவானா. சரியா? அப்போ வெள்ளக்காரன் ஓ இஸ் திஸ் காட், ஓ மை காட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா போய் காஞ்சிரோண்டிக்கு மேலே இருந்தாராம். ஓகே இந்த கதை ஒரு முக்கியமான கதை. திருப்பி சொல்லுங்க அக்கா. நீங்க இந்த முதல் சொன்ன கதை நான் கேட்கல அக்கா. அந்த அக்கா ஹலோ நீ என்ன மியூட் பண்ணி போட்டீங்களா? இப்படி செய்ய சொல் கிருஷ்ணா, மற்றவ சொல்ல தேவையில்லை. எந்த மனசுல இப்ப உங்கள் 3 பேருக்கும் விடாம வந்துட்டு சரியா? அப்ப யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த வருஷம் கிருஷ்ணாவை பாக்குறேன்னா பாக்குறதுதான். அன்றைக்குதான் கிருஷ்ணா கிடைச்சது ஒரு சந்தோஷத்துல. இன்னைக்கு சாப்பாடு தேவையில்லை, இரவுக்கு வடிவா நித்திர ஓடுவேன். ஹலோ கவிதாஸ் வந்து போனை விட்டுட்டு போட்டாருங்க இங்கே மட்டக்களப்பு போறான்ட்டு. கவிதாஸ் வர சொன்னது. இப்போ கனடாவுக்கு போயிருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பழகி கொண்டு வரோம். இப்போ அக்னி இப்போ எப்படி இருக்கீங்க? நான் என்னென்னு கேட்குறது ஹவாயு. ஓகே. இப்போ வேற அக்னி தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அந்த இன்சிடெண்ட்டை இப்போ விவரிக்க போகிறான். அக்னி சொல்லு. இல்லை வடியா சொல்லு நீ சொல்ற. சரி கிட்ட வந்துட்டேன் சொல்லு. கிட்ட வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே. இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி வரணும். கடற்கரை இருக்கும். எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்தியெல்லாம் நிற்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் அதுக்கு முதல் நான் வெட்டிக்குள்ளே போயிருந்தேன். நான் போயிட்டு அதாவது கொழும்பு போயிட்டு அண்ணாவை கூட்டிகிட்டு வெட்டிக்குள்ளே போயிட்டு அங்கேயும் ஒரு 2 நாள் நின்றுட்டு இன்றைக்கு மார்னிங் தான் வந்தேன். அப்போ எனக்கு 2-3 நாளைக்கு முதல் இருந்து ஒரு அண்ணா வந்து டெய்லி கால் பண்ணுவார். தம்பி கவிதாஸ் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்ல நான் சொன்னேன் மட்டக்களப்பில் நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ சொல்லியிருந்தார். நான் அப்போது போன வருஷம் வந்தேன். நான் வந்து கிருஷ்ணாவை கட்டாயம் சந்திக்கணும் இருந்தேன். நான் அது என்னால் கடைசி வரைக்கும் முடியாமல் போயிட்டு நானுமே வந்து பக்கத்துலாம் இருக்கிறேன். கிருஷ்ணாவோட வீட்டுக்கு பக்கத்துலாம் இருக்கிறேன். ஆனால் வந்து என்னால் சந்திக்க முடியாமல் போயிட்டுது. இந்த வருஷம் நான் எப்படியாச்சு கிருஷ்ணாவை சந்திச்சே ஆகணும். இன்னொரு 2-3 நாளில் நான் வெளிக்கூட்டு போகிறேன். அதுக்கிடையில் எப்படியாச்சும் சந்திக்கணும். எப்படியாச்சும் அந்த வாய்ப்பு இருக்கு அடுத்து தான்னு சொல்லி என்னட்ட கேட்டிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகேண்ணா. ஆனால் நான் வந்து இப்போ மட்டக்களப்பில் நிற்கிறேன். நான் ஒரு 2 நாளில் தான் போவேன் ஜஃப்னாக்கு. அப்போ நீ வந்தேன்னு சொன்னால் அப்படியாச்சும் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னாலும் அப்போது அப்படியாச்சு கிருஷ்ணாட்ட சொல்லி சந்திச்சே ஆகணும் நான் ரெண்ட மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் சரி என்ன நானும் சொல்கிறேன் 2 சொல்லிவிட்டு அதுகிட்ட சொன்னேன். நான் என்னடா அதுகிட்ட சொன்னேன். அப்போ அதுவும் அவனும் மறந்து போயிட்டான். அப்போ நான் இன்றைக்கு வந்ததுலேருந்து காலையில் கூட கோல் அடிச்சிருந்தேன்னா எங்கே நிற்கிறீங்க தம்பி, மட்டக்களப்பில் நிற்கிறீங்களோ இல்லை வந்துட்டீங்களான்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை நம்ம சந்திப்போம்னு சொல்ல. இப்போ ஜஃப்னாவில் இருந்து ஆள் வந்து கொண்டு இருக்குதான். இப்போ அந்த அண்ணா வந்து இப்போ போய் நாங்கள் சந்திக்க போகிறோம். என்ன அவரை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் அதுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் என்னப்பா இன்னும் முடியலை அலுவல் முடியலை இன்னும் ஆள் நிமிர்தே இல்லை. என்னன்னு சொன்னால் இப்போ பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்குது ஆள். என்னென்னு சொன்னால் அந்த டிக்டாக் ஐடி ஒன்று அண்ணாட பழைய ஐடி வந்து மிஸ் ஆகிட்டு அந்த ஐடியை பிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சி இப்போ ஒவ்வொரு சிம் கடையாக போய் நடந்து கொண்டு இருக்குது. அதை பிடிக்கும் வரை ஓய மாட்டேன்ன்றது இருக்குது. அதை பார்த்தாலே விளங்கும். போகமுடாப்பா என்ன சொல்கிறது. அது சிம்பிளாக விட்டுட்டேன். என்ன அது வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனால் இப்போ நினைச்சா கவலையாக. ஏன்னா 90K ஃபாலோவர்ஸ் பைய ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தடாப்பா. நினைச்சா கவலையாக இருக்குது. அதை நான்
சரி டக்குன்னு உருவாக்கி எடுக்கலாம் தானே இப்போ இன்னும் ஆக்களுக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு விட்டது இருந்தாலும் அந்த ஐடியா பார்க்க கவலை ஆகேன் அதுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கொண்டு இருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கவலையில் என் பழைய சிம்முகளையிலேயும் திறந்துருப்பணும் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றுக்கும் சரி வருதே இல்லை கடைசியில் என் பழைய சிம் எல்லாமே எடுத்தாச்சு ஒன்றுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வருது இல்லை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுகளை கதைச்சா சோகம் அப்போ என்ன மாதிரி இருக்குது மட்டக்களப்பு என்ன மழையோ வெயிலோ இந்த மாதிரி மட்டக்களப்பில் வந்து மழையும் இல்லை அவ்வளோ வெயிலும் இல்லை ஒரு அளவு மப்பும் மந்தாரமாக இருக்குது நீ போயும் பெய்யல சனியன் அதுதான் நான் இவ்வளோ மேலே நான் போய் பெஞ்சிருந்தா இவ்வளோ நல்ல இதுகளை நல்லபடியாக வந்ததால் மழை பெஞ்சு நீ போய் பெய்யலேன்னு கேட்டது நான் மழை உன்னை அதை கேட்கல மழையை கேட்டேன் மழையை தான் நீ போய் எப்படியும் பெஞ்சிருப்பேன் எனக்கு அது தெரியும் இங்கேருந்து போகல பஸ்ஸில் போகல சரியா நம்ம இறங்கணுன்னே அதான் முதல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்போ எங்கடா அப்போ அந்த யூடியூப் சேனல் எஸ்கேவில் படிக்கிற 3 பேர் கிருஷ்ணா கவிதா சாக்கினி அந்த ஆக்கள் எங்க ஆக்கள் இல்லை 2-3 நாள் ஆக்கள் அட்ரஸ் சிலவன் இல்லை சிலாவன் இல்லை ஆக்கள் எல்லாம் மாறு இடத்துல தெரியுறாங்களா என்ன வச்ச கல்லணை ரவுடி இதெல்லாம் தெரியுறானுலாம் ஆக்கள் பட்டாங்கண்டா சரி அது அதான் ஸோ அந்த வகையில் அப்போ இப்போ அது சரி இப்போ எங்களை வீட்டுக்கு பக்கத்து இருக்கிறவனே இவ்வளோ மட்டக்களப்பில் இருக்க ஒன்றும் என்னோட வச்சுக்கலாம் அந்த அண்ணா அவர் வந்து வசந்தண்ணாட்ட போனவராம் சந்திக்கணும்னு சொல்லி அப்போ வசந்தண்ணா கால் பண்ணி காட்டு சொல்லியா நீங்கள் இல்லையா நீங்கள் வெளியில் போயிட்டீங்களாம் வெளியில் போயில நான் அப்படி சொல்ல சொன்னேன் அது தெரியாது நானும் இல்லானே அப்போ சொல்ல அப்படி பார்த்து போட்டு இங்கே என்ன இங்கே நீ மாதிரி ஒரு கதையாகவும் கொண்டு போகிறேன் அப்படி என்னைய மாட்டி விட்டு போகிறேன் நான் சும்மா நான் படிக்கல நம்பி அது விளங்கும் தானே அது உனக்கு விளங்கும் பார்க்குறாங்களுக்கு விளங்காமல வைத்தியம் அவங்களுக்கு அதெல்லாம் விளங்குமா அப்போ அவர் வந்து இங்கே இல்லை நனுவுக்காகிற வீட்டு ஏரியா அந்த முன் ஏரியாவில் இங்கே இருக்கிறவராம் அப்போ இப்போ ஜாழ்ப்பாணம் போனவராம் அவர் வந்து அங்கே ஹோட்டலில் தான் நிற்கிறாராம் வீட்டு இல்லையாம் அங்கே ஜாஃப்னால ஹோட்டல் எடுத்து தான் நிற்காராம் அப்போ அவர் இப்போ இங்கே வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு வரார் உள்ள ரிலேஷன்ட்டு அப்போ அவர் மார்னிங் வெளிக்கு விட்டு போகிறாராம் ரிலேஷன் சொந்தக்காராடு சொல்லிட்டு போறாரு அப்போ அப்படியே எங்களுக்கு சொல்லிட்டு போகணும் எந்த நாடு நோர்வேண்ட மாதிரி தான் இருக்கேன் நான் ஷுவர் பண்ணி சொல்லல எனக்கு அதுதான் ஷுவராக தெரியல இது நார்மல் நம்பர்ல கால் அடிச்சு நார்மல் நம்பர்லையும் தெரியும் வெளிநாட்டுக்காரங்கன்னு புரியும்பா கொடுப்பாங்களே கடைசி நம்பர் 0 முடியுதோ நான் ட்ரூ காலரும் செக் பண்ணி பார்த்தேன்னா அதுல ட்ரூ காலர் கடைசி நம்பர் 5 5 ஒரு தெரியுது பொதுவாக வெளிநாட்டுக்காரருக்கு கொடுக்குற நம்பரெல்லாம் அப்படி தான் முடிகிறது இந்த அக்காவுக்கு ஒரு எடுத்து கட்டாயம் கோல் கதைக்கணும் அதில் கோத்து விட்டு போவோம் இந்த வீடியோ சரிதானே ஏன்டா நிறைய நாளாக வந்து கதைக்கணும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கா இப்போ இந்த புது நம்பருக்கும் அனுப்பியிருக்கா அப்போ அதுலேயும் நாங்கள் கதைக்கலன்னா மரியாதை இல்லையല്ലോ அதுவும் பார்த்தா காலம் வீடியோ பார்த்து போட்டு அக்கா வணக்கம் என்ன உங்களை பிடிக்கலாம் கிடக்குன்னு விளங்கல பிரசிடென்ட் லெவலுக்கு கொஞ்சம் கீழே உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு கதை தெரியுமோ ஒரு வெள்ளைக்காரனும் தமிழனும் வந்துட்டு ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சாங்களாம் அப்போ இந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு அந்த தமிழனை சொன்னான்னா எங்களோட நாட்டில் கட்டிடங்கள் எல்லாம் வானத்தை தொடுமண்டு அப்போ தமிழன் கூட்டணும் என்ன சொல்கிறீங்க உண்மையாக உண்டு அப்போ வெள்ளைக்காரன் சொன்னாலும் கொஞ்சம் கீழேண்டு அப்போ இவருக்கு வந்துட்டு கோபம் வந்துட்டு என்னென்னா தமிழற்ற குழந்தையும் தானே எங்கேயுமே தோத்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க அப்போ இவருக்கு நான் ஒரு வண்டியில் விடணும்னு போட்டு இவர் திருப்பி சொன்ன நேரம் எங்களோட ஊரில் எல்லாம் மூக்காலாம் தண்ணி குடிப்பாங்கண்டு அப்போ வெள்ளைக்காரன் சொன்னால் ஸோ ஒண்டர்ஃபுல் இட்ஸ் கான் பிலீவபிள் ஹவு திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் கேட்டானா அப்போ இவர் சொன்னாலும் இல்லை கொஞ்சம் கீழேண்டு விளங்குது அவங்களுக்கு ஜோக் வந்து சில இங்கிலீஷ்ல சொன்ன அந்த கட்டம் விளங்கல போல அந்த இங்கிலீஷ்ல சொன்ன அந்த பகுதி விளங்கல போல இல்லை உண்மையை சொல்ல வேண்டாம் அது எனக்கும் விளங்கல இவங்களுக்கு தெரியாதபடியா நான் காய்ச்ச கண்டாட்டுக்கு அதுதான் உண்மை என்ன பொய்யண்டா பேர் நான் என்ன காய்ச்சான்னு சொல்ல என்ன காய்ச்சான்னு திருப்பி ரிப்பீட் பண்ணா என்னக்கா
மூக்குக்கு கீழே சொன்ன விளங்க இல்ல தம்பி, மேல சொன்ன மட்டும் விளங்குச்சு என்ன. ஓ அது என்னண்டாக்கா இப்போ அவன் சொல்ல வந்த என்னென்றால் கட்டிடங்கள் எல்லாம் உயரமன்ற மாதிரி தான், அதை வானம் அளவுக்குன்னு சொல்லி போட்டு வந்து ஒரு கொஞ்சம் கீழேண்டா என்ன தெரியாது அதே மாதிரி எங்கட தமிழன் அடிச்சு விட்டான் நம்ம இந்த அப்படின்னு சொன்னால் மூக்கால குடிக்கிறேன்னு சொல்ல அப்போ வெள்ளக்காரன் உண்மையாகும். அதை அப்படி போது சாத்தியம் இல்லைண்டா கொஞ்சம் கீழேண்டா வாயாலானே கொஞ்சம் அது கூடி விளங்காம நிக்கிறது. அவ்வளவுக்கு கிருஷ்ணாட கதைச்ச சந்தோஷத்துல விளங்க இல்ல விளங்குச்சா. இப்படியும் சமாளிக்கலாம்னு சொல்றான் கவிதாசன். கவிதாஸ் வந்துட்டாரா? ஓ ஏண்டா இப்பதானே இந்த ஷூட்டிங் வந்து கேரளா மூணாருக்கு இப்பதானே ஷூட்டிங் கொண்டு கேரளா மூணாருக்கு போட்டு வந்தவர். அதான் நான் விடிய வந்த வீடியோல கொமெண்ட் எழுதி விட்டு கவிதா சீக்கிரம் வாங்க. இப்ப சரியா இருக்கு தானேக்கா. இப்ப நாங்கள் இன்றைக்கு போட்டாங்களே ரெண்டு கவிதாஸ் போட்டாங்க, இந்த வீடியோ கூட ஒரு 3 நாள் ஆகும். இப்ப கணக்கா இருக்கு சரிதானே. ஆனா இந்த வீடியோ பார்க்கலாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இது என்னடாப்பா அப்படியே போகணும்னு வந்தான். மற்றது இன்னும் ஒரு கதை தமிழன் மூளைக்கு இன்னும் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. எங்கட இலங்கையில இருந்து ஒரு தமிழன் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. வெளிநாட்டுக்கு போய் என்ன செஞ்சான் அவனு சொன்னா, அவனுக்கு வந்து எங்கட தமிழன் தெரியும் தானே, மூளை கொஞ்சம் கூடன்னு சொல்லலாம் குறைவன்னு சொல்லலாம். அது அப்ப என்ன செஞ்சான்னா ஆளுக்கு திடீரென வைத்த கலக்கிட்டான். சரியோ வைத்த கலக்க என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவன் வெள்ளக்காரன் கோயில் எதுன்னு தெரியாம கோயிலுக்கு பக்கத்தவே ஆள் இருந்துட்டார அவசரத்துல. இவாக்கு இந்த மெயின் சாப்டரே விளங்க மாட்டேங்குது. எத்தனை வயசு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஒரு 43? எத்தனை வயசு உங்களுக்கு? ஏன்னா இடையே நடுவுக்கு ஒரு ஆள் நிற்கிறீர்கள், பின்னுக்கு ஒரு ஆள் நிற்கிறீர்கள். நான் சொன்னது நடுவுக்கு நிற்கிறாள்கிட்ட வயசு. அப்ப நீங்க இப்ப படத்துல வந்துட்டு இப்ப நான் நேற்று விஜயின் படம் ஒன்று பார்த்தான்னு உங்களுக்கு இன்றைக்கு வந்து கதை சொல்றேன்னு வைங்களேன். அப்ப என்ன மாதிரி போச்சு படம் படத்துல கடைசியில விஜய் செத்துட்டான்னு இன்னும் விஜய் நேற்று தானே பேட்டி கொடுத்தவர்ன்னு சொல்லுவீங்களா? அது வந்து கதையே நாங்கள் கதை மாதிரி கேட்கணுமே தவிர வெளிநாட்டுல கோயில் இல்லைன்னு சொல்லி கேட்டா அப்புறம் என்ன அந்த கதையை சொல்லுவான் சொல்லாத. குழப்புறீங்களே என்ன கதை கூட குழப்புறீங்களே. என்ன உங்களோட கதை வீடியோ எடுத்து அப்படி வீடியோ செய்ய மாட்டோம் நாங்கள். அப்படி வீடியோ செய்ய மாட்டோம். அக்கா கதையை கேளுங்க, ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையக்கா கேளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப வந்து இந்த வெள்ளக்காரன் வந்து பார்க்க அவன் தமிழன் போய் அந்த வெள்ளக்காரன கோயிலுக்கு பக்கத்துல அசிங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப எங்கடையாக்குறா என்ன செய்வாங்க, ஓடி போய் பிடிச்சி இடிச்சிருப்பாங்கல்லானே. அப்போ இவன் வெள்ளக்காரன் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால், இல்லை இவருக்கு இவற்ற வழியிலான்னு போய் பாடம் கொடுக்கணும்னு சொல்லி இஞ்சி பாட்டு இப்போ போட்ட புது ஜிம்முக்கும் கோல்டு வருதுடாப்பா. ஹலோ ஓ அப்போ வெள்ளக்காரன் என்ன செஞ்சான் அவனு சொன்னால், இவருக்கு இவற்ற வழியிலான்னு போய் பாடம் சொல்லணும்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சான் அவனு சொன்னால், இவர் என்ன மாதிரி தண்டை கோயில் அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி இவற்ற தெய்வத்தை போய் நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி போட்டு வெள்ளக்காரன் என்ன செய்வான்னு சொன்னால் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு போவாராம். அவர் எங்கே போய் கும்பிட்றான்னு பார்க்குறதுக்கு. அப்போ இதை கண்ட தமிழன் என்ன செய்வான்னு சொன்னால், இந்த காஞ்சிரோண்டி மரம் இருக்குல்லோ, அந்த காஞ்சிரோண்டி மரத்தை போய் சுற்றி கும்பிட்டுட்டு போவானாம். சரியும் அப்போ வெள்ளக்காரன் ஓ இஸ் திஸ் காட் ஓ மை காட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா போய் காஞ்சிரண்டிக்கு மேல இருந்தாராம். அந்த தமிழன்
தமிழன் வேணுமென்று செய்கிறீங்களேக்கா தமிழனுக்கு மூளை கூட மூளை கூட கூட மூளை கூட கதாசிரியாயும் நாங்களக்கா பொதுவாக எங்களை பல பேர் சொல்லி அழைப்பாங்களக்கா ஒருத்தன் சொல்லுவான் என்ன லோயர் ரெண்டுவான் ஒருத்தன் ஹீரோ ஒன்றுவான் ஒருத்தன் டைரக்ட் சும்மா நீங்கள் அப்புறம் கோய்க்கப்படாது கதைக்கு சொல்லுறேன் சரியா அப்புறம் கோய்க்கப்படாது இதே அப்போ இது அடிச்சு இப்படி குழப்பினேன் நன்று நான் இப்போ ஒரு கோர் கதைக்கிறேன் கம்பெனிக்கான இது 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 மற்ற டைலாக்கு நம்ம இந்த நம்பரும் கொடுத்து தானே அதுக்கு வருது இப்போ யாருக்கு என்ன வந்து இப்போ ஹலோ ஐயா கிருஷ்ணா ஐயாவா கிருஷ்ணா தம்பி ஆகிறேன் கிருஷ்ணா ஐயா இல்லை ஆமாய்யா நாங்கள் உண்மைதான் பேசுகிறோம் உங்களோட நீங்கள் வாரீங்களா எங்கோ இந்த நல்லூருக்கு முன்னால செட்டு பேர் இருக்கு நல்லூருக்கு முன்னால வஜ்ஜி கடையா செட்டு பேர் செட்டு தெரு ஓ அதுல 85 மீல் மோண்டு வாங்கல என்ன நினைக்கிறீங்களா ஐயா நீங்க யார் எனக்கு விலங்கல யாருண்டு ஐயோ நாங்கள் இப்ப சாக கிடக்குறோம் ஐயா சாப்பாடு இல்லாம அப்ப அதுல நல்லூர்ல இருந்தீங்கன்னா தருவாங்க நானு நாங்க பொலிசால கலச்சி விட்டுட்டான் போன்தான் அம்மால அப்படிங்க செய்யறாங்களே ஹோதாரி பொலிசால கலைக்கிறான் அதான் அப்படி செய்யலாது கோயில்ல நிக்கிறாங்களா கலைக்கலாது இல்லையா அப்படி கோயில்ல நிக்கிறாங்களா கலைக்கலாது நீங்க வந்து வார்த்தை இப்ப எத்தனை நாளா கிடக்குறீங்க சாப்பாடு இல்லாம நேற்றையில இருந்து இது என்ன எத்தனை பேர் 15-20 நாள் எல்லாம் சாப்பிட கிடக்குறாங்க இங்கே ஐயா என்னண்டா நீங்கள் யாரால் எனக்கு சீரியஸாக கேட்குறீங்களோ ஜோக்காக கேட்குறீங்களோ எனக்கு ஒன்றுமே தெரியலை நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று செஞ்சோண்டிக்கிறேன் முடிய நான் எடுக்கிறேனா சரி சரி ஓகே ஓகே நான் வந்து பார்க்குறேன் இதை முடிச்சு போட்டு வந்து பார்க்குறேண்ணா ஓ நான் இங்கே ஸ்ரீலங்காவில் ஓகே 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 யார் அப்போ உள்நாட்டுக்காரா இல்லை வெளிநாட்டுக்காரால் இல்லை ஆனால் கஷ்டத்துக்கு எடுத்து காய்ச்ச மாதிரியும் தெரியல எனக்கு நல்லூருக்கு பக்கத்தில் ஷட்டி தெருவில் 83 பெரிய வீடாக இருக்கு அதுதான்ப்பா அது ஆமாக்கா ஹலோ ஓ என்னண்டா உங்களோட கதைக்க விடாமல் சதி பண்ணுறாங்க ஊருக்கு நம்பரில் இருந்து அடிக்கிறாங்களே அடிக்கிறாங்க நீங்க வீடியோ செய்யறீங்க கடவுளை காக்குறாரு என்ன தெரியுமா கள்ள பொடியக்கள்ட சிரிப்பிலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஓ சரி இப்ப இல்ல இப்ப நாங்கள் பொதுவா எல்லாருக்கும் இருக்க ஒரு சந்தேகத்தை நாங்கள் இந்த வீடியோல கிளியர் பண்ணுவோம் சரிதானே இப்ப எடுக்கிற எல்லாரும் கேட்குறீங்க இந்த தம்பி வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லை தானே என்று சொல்லி கேட்குறீங்க சரி அப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் சரி தானே இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணினா என்ன பிரச்சனை என்ற என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்குறீங்க கிருஷ்ணா நாங்கள் நிறைய கதைப்போம்ல சரியா சில தெரியாது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரோம் நீங்கள் வீடியோனா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரோம் ஓ மை காட் அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க வார சண்டே ஒரு ஈவினிங் 3 PM அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறீங்களா ஐயோ தம்பி நான் வேலைக்கு போக மாட்டேன் ஐயோ வேலைக்கு இல்ல நீங்கள் என்ன நான் நினைக்கிறீங்களே நான் என்ன வெத்து பாட்டு கேட்டேன் நாட்டுக்கு நடக்க வந்தேன் கிருஷ்ணா நம்பரை பார்த்துட்டு ஒரு இடத்த இருந்து கிடைக்கிறது நம்மளோட காட்டுக்குள்ளயோ ஐயோ சைட்காரன் வந்துட்டான் அக்கா ஒரு நிமிஷம் பொறுங்க வாரேன் இங்கே எங்களோட வீட்டை ஆக்கள் வந்துட்டாங்க கேமரா அலாம் அடிக்குது நான் டக்கண்டோக்கா ஓடணும் கமரா அலாம் அடிக்குது என்னென்ன கொண்டு போகிறாங்க ஒரியா கடக்கண்டு போய் பார்த்துட்டு அடிக்கிறேன் ஒன்றும் இல்லை பழைய துருப்பிடிச்ச கம்பி அங்கனக்கு அதை கொண்டு வருவாங்க அதான் பார்க்கணும் பாருங்க நீங்களும் பாருங்க நாட்டுக்கு சந்திப்போம் கிருஷ்ணாவை என்னோட சந்தி நான் கோண்டாவில் கிருஷ்ணா என்னோட சந்திக்கிற தம்பிய வந்து பத்துரைக்கு வருவோம்னா கிருஷ்ணா அக்கா வந்து நோ வரிஸ் அக்கா நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வந்துட்டு சொன்னால் நானே வருவேன் அக்கா நோ ப்ராப்ளம்
நீங்க வருவீங்க தேடியா யா நீங்கள் மட்டுமில்ல யார் வந்தாலும் நாங்கள் வருவோம் மகா சந்திக்க விரும்பினா வருவோம் இப்போ மோஸ்ட்லி அப்படி தானா என்ன சொல்லுங்க கிருஷ்ணா நாங்க வெளிநாட்டுல இருக்கிற வேண்டாம் ஓகே கிருஷ்ணா பார்க்கணும் ஒரு நடிகனை பார்க்கணும் மாதிரி நிக்கிறோம் நாங்க நிச்சயம் இந்த கதை ஒரு முக்கியமான கதை ஓகே திருப்ப சொல்லுங்க ஓகே திருப்ப சொல்லுங்க எப்படி அக்கா நீங்கள் நான் அவுட் மேக்கை கட் பண்ணி போட்டேன் உனக்கு கல்ல குணம் உனக்கு ஹலோ அக்கா நீங்கள் இந்த முதல் சொன்ன கதை என்ன கேட்கல அக்கா அந்த அக்கா ஹலோ நீ என்ன மியூட் பண்ணி போட்டீங்கடா சரி இப்படி செய்ய அக்கா நீங்க அந்த முதல் சொன்ன கதையை ஒன்று நான் கேட்கலையா ஏதோ நடிகரா என்னமோண்டு விளங்கல எனக்கு அந்த கதை லிசன் பண்ணுங்களேன் நீங்க அங்கே விஜய் புலனை செலுத்தாம என்ன கதையை மட்டும் ஓ ரைட் சொல்லுங்க வெளிநாட்டுல இருந்து ஓட்டு கிருஷ்ணா ஒரு ஹீரோ நினைச்சு பார்க்க ஆவல்ல இருக்கிறோம் சரியா ஆமா 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 கவிதா சங்கடாக்கினி எல்லாத்தையும் அந்த நோக்கத்துல இருக்கீங்க ஊர்ல வந்து கேட்டா கிருஷ்ணா பார்க்கணும் கேட்டா உடனே என்ன சொல்லிடுறேன் உனக்கு வேற வேலை இல்லையோட நான் பெருக்கட பேசிட்டேன் இதை கட் பண்ணி கொடுங்க அப்ப நாங்கள் என்ன செய்யறது நாங்க கேட்டு கிருஷ்ணா எங்களை தேடி வரைக்கும் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு நாங்க ஊர்ல உள்ளதும் கூட்டிக்கிட்டு வராது அதை விட அக்கா இப்படித்தானேக்கா இப்படித்தானே இப்போ வந்து இப்போ யாருமே அப்படித்தான் இப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அவருக்குரிய மரியாதை இருக்கும் இப்போ ஒரு பலசர கடை போனாருண்டா ஐயா கொஞ்சம் பின்னுக்கு இல்லைங்க வந்தோடல விளங்குதோ அதே மாதிரி இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் மீனிங் உள்ளது அதே மாதிரி எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருந்தா தானக்கா அது அழகா இருக்கும் இப்ப நீங்க அவங்கள சொல்லல கேட்க கூடாது நீங்க அப்படின்னு சொன்னா வேற யாக்கிட்ட சேம் உங்களை மாதிரி எங்களோட வீடியோ பாக்குறவங்கள்ட்ட கேட்கணும் நீங்க அப்பதான் அவங்க எங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் இப்ப நாங்களும் எங்களை பெருசா சொல்ல வரையில நான் நான் சொல்றேன் வந்து விளங்குதா சொல் கிருஷ்ணா மற்றவங்க சொல்ல தேவையில்லை எச்ச மனசுல இப்ப உங்கள் 3 பேருக்கும் விடாம வந்துட்டு சரியா அப்ப யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த வருஷம் கிருஷ்ணாவை பாக்குறேன்னா பாக்குறதுதான் அது நான் எடுத்த முடியும் ரைட் ஆமா நான் கிருஷ்ணாவை பார்த்தே தீருவேன் அதை யாராலையும் மாத்தலாது எனக்கு என்ன கவலைன்னா இந்த பெரிய டெலிபோன் அடிக்க எடுக்கிறான் இல்லையா நாங்கள் ஒரு கதாநாயகன் லெவல்ல வச்சிருக்கீங்க ஒரு பாமர மக்களை ஒரு கதாநாயகன் மதிக்க வேணும் கதாநாயகன் லெவல்ல வச்சிருக்கோடைய தான் போன் அடிக்க எடுக்கிறேன் ஏன்னா பக்கம் எடுத்தோன்னா அந்த ஸ்டேஜால இறக்கி விட்டுருக்கல அதெல்லாம் கூட எடுக்கிறேன் அப்படி இல்ல நாங்க யோசிக்கிறாரு நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து இந்த படிக்க கவலைப்பட்டுட்டேன் என்னடா கிருஷ்ணா எடுக்கிறான் இல்லையேன்னு சொல்லி அதான் ஸ்பெஷலா உங்களுக்காண்டி ஒரு தனியா வீடியோ கிரியேட் பண்ணி உங்களோட கதை முழுக்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இனி நீங்க கேட்கவே மாட்டீங்க நேர வேலைக்கு எடுக்க மாட்டோமாக்கா நாங்க வடிவானாக்களை தான் எடுக்கிறோம் வீடியோ வடிவானாக்களை தான் எடுக்கிறோம் வீடியோ அது சந்தோஷம் நாங்கள் வடிவில்லாதாக்கள் எடுக்காதீங்க மட்டும் எடுத்து போடுங்க அப்ப சந்தோஷமாயும் இருக்கு ஆனா என்ன இருந்தா இந்த கதையை கேட்டோன்னா கொஞ்சம் கோணி போச்சு இல்ல என்ன வடிவில்லை என்று சொல்லி போட ஆண்ட மாதிரி என்ன சொல்ற காங்கட்டி மாடு சாகுமோ அப்ப நான் காக நீங்க மாடு அப்படின்னு நான் சொல்ல வரையில யார் சொன்னாலும் அவனுக்கு தாங்கள் ஒரு அழகுதானே நான் சும்மா பாடிக்கு சொன்னாங்க அக்கா பார்த்தா ஐஸ்வர்யா ராஜ்மே கவலையே இல்ல காடு காவாண்டது வீடு போட்டுது இனி பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி பாக்குற வயசுல என்னண்டாக்கா என்னோட கதைக்கு நான் அலட்டுறேன் இல்ல உங்களோட காய்ச்சான கவரேஜ் பிரச்சனை வட்டிட்டுதாக்கா சாரி அது இப்போ ஹலோ ஓ ஹலோ இல்ல உங்களுக்கு தான் நீங்க ஹலோன்ற தான் சொன்னான் வந்துட்டேன் என்ன பாக்கினேன் யாரோ நம்மளாங்க அதுதான் ஆக்கினேன் நல்ல மனுஷன்
பாவங்கள் எங்களை போட்டு கடவுள் சோதிப்பான். நல்லவனை எப்பவும் சோதிப்பான். அப்பே உங்களை சோதிக்கிறான். இதான் கிருஷ்ணா கிடைச்சது ஒரு சந்தோஷத்துல. இன்னைக்கு சாப்பாடு தேவையில்லை, இரவுக்கு வடிவா நித்திர கொள்வேன். ஆனா இரவு வீடியோ பார்த்துட்டு தான் நித்திர கொள்வேன். இப்ப நாடகங்கள் பாக்குறீங்களா? இந்திய நாடகம் எல்லாம் விட்டாச்சு கிருஷ்ணாவா. அது சரியா? சரி அக்கா, சந்தோஷம். நாங்கள் இப்போ வேற ஒரு அக்களை சந்திக்கணும். ஹலோ 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 கட்டா போச்சு. அக்கா ஒரு மெசேஜை போட்டோம். அவர்கிட்ட எங்களை என்னடாப்பா யாழ்ப்பாணத்துலேருந்து வராரா கொழும்புலேருந்து வராரா? அதான் பார்க்க இன்னும் கோல் வரல. அப்போ நான் எங்கள் இடையில ஆள் எங்கேயோ போட்டு தம்பரப்புறேன். ஆ ஏண்டா யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ 2.5 மணி நேரம் பஸ் ஓடுவேன்டேக்க என்னது மாட்டு வண்டியில் பாராரு? ஏன் ஆட்டோவில் வரேன்ல என்ன தோணும்போது அணைஞ்சி வர எவ்வளோ மெசேஜ் கொள்றா, அவ்வளோதும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடு. அக்கினி நீங்கள் ஒரு சரியான ஆளாக இருந்திருந்தா இவ்வளோ மெசேஜும் இருக்கு. அது என்ன இதுவரை சரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணாத, அது நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கெல்லாம் இந்த தமிழில் வந்ததெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே இதுகளை மற்ற இங்கே இந்த இதுகளை ஓப்பனாக போட்டு இன்றைக்குள்ளே முழு கோலம் கிளியர் பண்ணி போடுவோம். சரியா? அதுக்காண்டி கிளியர் அழிச்சு விட்றேன். எல்லாரையும் ஒரு கதைக்கு சொன்னான். சரிங்க சரிதானே? ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து தரலாம். ஆனால் இப்போ ஆளு கொஞ்சம் இடம்பெக்கணும். அப்போ அவர் அண்ணா வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். சரி ஓகே ரைட் ஓகே. எடுக்க ஒரு ஐயோ இந்த தான்டா பாப்பா நைட்டு எனக்கு புள்ள எடுத்து நான் வேறு யாரும் நினச்சிண்டா. ஹலோ கவிதாஸ் வந்து ஃபோனை விட்டுட்டு போட்டாருங்க இங்கே மட்டக்களப்பு போகிறான்ட்டு. கவிதாஸ் வந்து ஃபோனை வீட்டை விட்டுட்டு போட்டார் மட்டக்களப்பு போகிறான்ட்டு. ஓ கதைச்சவர் ஏதோ அவசரமாக பிரச்சனை என்று சொல்லி போட்டால் வெளுக்கிட்டுட்டார். நீங்கள் யார்? இல்லை இல்லை நான் இங்கே நான் இந்த கவிதா தங்கின வீட்டு அண்ணாவராக காய்க்கிறேன். வந்த உடனே ஆள் வளர்க்கிட்டார். ஓ அவையும் அக்கினியும் வந்து யாழ்ப்பாணம் போட்டினம். கவிதாசோ வர சொன்னது காட்டா புள்ளே. இப்போ நேனு இப்படி செஞ்சான். நீங்கள் இப்போ எவ்வளோத்த நிற்கிறீங்க? ஓண்ணா வணக்கம் வணக்கம். நான் அண்ணா காய்ச்சவர். நீங்கள் நீங்கள் என்ன மனஜாஜி இல்லாம யாழ்ப்பாணத்துல இருந்து 4 மணி நேரம் பாருங்க பஸ்ஸில். பஸ்ஸில் வெளிநாட்டுக்காரர் ஏற்றுற கொஞ்சம் குறைவு அனுபவங்கள் இப்போ கல்ல அப்படித்தான் வேணுங்கள். சரியான மோசம் என்ன இல்லை நீங்கள் அப்படியே கிராம கோட்டில் நில்லுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஓடியாரன் டக்குன்னு இருக்கா. அப்படியே நில்லுங்க. ஒரு அண்ணா ஒரு வீட்டை வந்து கேட்டா டக்குன்னு காய்ச்சிட்டு ஓடியாருண்ணா. இல்லை 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 நான் டக்குன்னு இங்கே இந்த சீமெந்த கணக்கு சொல்கிறது ஓடியாரன். ஓகே இந்தியா அப்போ நினைக்கிறது உண்டு நடக்கிறது உண்டு. எங்கே வந்துட்டாராமண்ணா? எவ்வளோ நிற்கிறாராம் கிராம ஓட்டுக்கிட்டேன். யார் மாறுதான்? அண்ணா மட்டும்தான் வாரண்டு தெரியும். இப்போ எடுத்து சொன்னார் ஃபேமிலியோடு வந்திருக்காரு போல. ஃபேமிலியோடையா? ஆட்டோலையா? ஓ அவர் எங்கடா அப்போ கூட்டிகிட்டு போகிறோம். அது காலமையிலேருந்து சாப்பிடுங்கடா. அப்போ நாங்கள் ஒரு ஐயோ அவர் அவ்வளோ விருப்பத்தில் நாளே பயணமா? ஆமாம் அவ்வளோ அடிச்சுப்பா மாவட்டத்தில் நிற்காருன்னு. ஹலோ ஆமாம் மாவட்டத்தில் நிற்கிறீங்க?
பெட்ரோ ஷெட்டில் ஓகே வந்துட்டோம் வடியா தலையெல்லாம் அழுதுட்டு வாங்களா இதில் வழியில் வரக்குள்ள அதான் வீடியோவில் வடியா கொஞ்சம் கிளியராக தெரிய தேவைணும் அப்போ கொஞ்சம் தலையெல்லாம் அழுத்து மேக்கப் போட்டுவாங்க வாங்க சந்தோஷமா இல்லையா கதைப்படாச்சு போச்சு ஓகே சரி பிரச்சனை சரி எது ஆல்டோ ஆல்டோ காராமா அந்தானி ஓகே அப்போ வந்து நாங்கள் இப்போ நோர்வேயால் வந்து அங்கே வந்து சந்திக்க போனாங்க. ஆனால் சந்திக்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே அவர் வந்து வீடியோவில் கதைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு இன்சிடெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபியூனரல் ஒன்றால் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் கதைச்சா நாளைக்கு நினைப்பாங்க தம்பி அதால் அது வேணாமடா அப்படின்னு சொல்லி சரிதானே அக்னி. அப்போ அக்னிக்கு நாங்கள் நேற்றைக்கு முந்தினத்துலேருந்து இப்போ கனடாவுக்கு போயிருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பழகி கொண்டு வரோமே. நீ சமாளிக்காத என்னை கதைக்க விடு. அப்போ அக்னி இப்போ எப்படி இருக்கீங்கடா என்னென்னு கேட்குறது ஹவாயு ஓகே இத்தனை வயசுண்டா ஹவ் ஓல்ட் ஆயு வெரி குட். அண்ட் வந்து எங்கே போகிறீங்களாண்டா எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் நீ போற பிரான்ஸுக்கு தேவை இல்லடா அதுக்கு தேவை அது பிரான்ஸுக்கு தேவையில்லை இது கனடா கட்டாயம் தேவை. அதே மாதிரி நீ கேட்டு பேர அவனுக்கு இல்ல தமிழ்ல கேளுண்டாப்பா நீ என்ன ஆக்கினியா இருக்கடாப்பா நீ தமிழ்ல கேளுண்டாப்பா சாப்பிட்டீங்களா அந்த செக்ஷன் இன்னும் போயிலடா அந்த செக்ஷனுக்கு இப்ப நார்மலா ஒரு எதாச்சியா ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள என்ன மாதிரி அதை நாங்கள் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கணும். உதாரணமா நீ இப்ப கேட்டு போய் அவனு ஹவாயு உண்டு fine. Oh my god. Yeah, I am fine. And வந்து அக்கினி I am fine and you want to கேட்கணுமா? நம்மளா ஒரு ஆளை விசாரிக்கக்குள்ள திருப்பி நீங்க கேட்கத்தானே வேணும். அப்படி அது மறக்க கூடாது சரிதானே. and வந்து இப்போ நீ how old are you? how old are you? 20 years old ன்னு சொல்லுவோம் சரியா. ரைட் இப்போ அக்னிக்கான பேசிக் ஒன்று நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிதானே. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு தளத்தில் வந்து ஒரு சின்ன வேலையை வந்து நாங்கள் எங்களுக்கு பழக்கி விடுவாங்களாண்டேக்குள்ள நாங்கள் அந்த வேலையை வந்துட்டு மெயினாக வச்சு இன்னும் ஒரு வேலையை நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுவோம் எங்களோட முயற்சியால். உதாரணமாக வந்து அன்றைக்கு அந்த கேமரா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னிக்கான அடிப்படையில் நாங்கள் இப்போ புகட்டி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நோர்வே எங்களுக்கு இப்படி ஒரு ஃபியூனரல் பிரச்சனையால் அவருக்கு வந்துட்டு எங்களோட வீடியோவில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு இப்போ வேறு அக்னி தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அந்த இன்சிடெண்ட்டை இப்போ விவரிக்க போகிறான். அக்னி சொல்லு. இல்லை வடியா சொல்லு நீ சொல்ற சரி கிட்ட வந்துட்டேன் சொல்லு கிட்ட வந்துட்டேன். my relations member உண்ட ரிலேஷன் மெம்பரோ இல்ல அந்த அங்கிள் இருந்து சொன்னா அதாவது அங்கிள் சொல்ற மாதிரி ரைட் ஓகே present the funeral this miss me this yesterday this me வடியா சொல்ற சரியா வந்துட்டேடா கிட்ட வந்துட்டேன் வர முடியாது இல்ல இப்போ என்னடா இப்போ நீ வந்து இப்போ அந்த எக்ஸாக்டா கிராமரோட சொல்லணும் இல்லையடா உனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் சொல்லு. இப்போ உனக்கு தெரியுதானே இப்போ டெத்தண்டா செத்துட்டார் எண்டா வர முடியாண்டேக்க காண்ட் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவாம இருக்கா. my relations death ஓ few 5 days before யார் உங்களோட அம்மா அப்பா அதாவது நீ இப்ப அந்த அங்கிள் ரஸ் தளத்துல இருந்து சொல்றியா? நான் அப்படி சொல்றேன். ரைட் ஓகே அப்படி சொல்றா. ஒரு உனக்கு இல்ல அத மை உனக்கு மை தெரியுமே அந்த அதால போகுது உலகம் கல்லன் பாத்தியா கூட மை தெரிஞ்சிருக்கு கோதாரி மை தெரிஞ்சிருக்கான். அப்ப மை ரிலேஷன் டெத்துக்குள்ள பிடிச்சிட்டான். சரி அப்ப சொல்லு மிச்சது few days before death. உங்களோட யார் அம்மாடே அண்ணன் யார் grandfather is dead. grandfather's death தான். That is the video speech. No speech. No speech. Yes. Relations wrong words.
அப்செட் ஓகே அப்செட் மூட் அவுட் ஜூஸ் மூட் ஸ்பீச் அது காணுமாப்பா நீ நக்கல் அடிக்கிற நீ சொல்லுவாங்க அதான் சொல்றேன் மண்டே நான் பிரைக்குதா போய் என்ன இங்கிலீஷுக்கு வேர்க்கு வழி கொடுத்தேன் எனக்கு. அது இந்த ஏசிக்கேம் பேக்கண்டே யோசிச்சுப்பாரு ஆனா நீ நிக்கிற மேய்க்கல அவனுக்கு அந்த ஒன்றை சொன்னாடா டக்குன்னு அது, பிடிச்சிடுவாங்க அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன் அப்ப என்னண்டா அவர் வந்து மேலே ஒரு நல்ல ஒரு அண்ணா ஒரு ஆள் மேலே சிவானான்ற பேர்ல நான் நிறைய பேரை சந்திச்சுக்கேன் எல்லாருக்குமே அந்த ஒரு சேம் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அப்போ கேட்டார் வேற யூனிஃபார்ம் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம் மகினி எங்க உங்களோட யூனிஃபார்ம் எங்க உங்களுடைய யூனிஃபார்ம்களை காணலன்றோடனே நான் கெஸ் பண்ணிட்டேன் வந்து ரைட்டு ஏதோ ஒரு டிஷர்ட் கொண்டு வந்திருக்காரு போலான்னு சொல்லி அப்போ வந்து அண்ணன் எங்களுக்கு அந்த ஒரே விதமான 3 டிஷர்ட் வந்து கொண்டு வந்து தந்திருந்தார் உண்மையிலே வந்து எங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சில பொருட்கள் கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கார் அப்போ கேட்டார் இது உங்களுக்கு கலர் பிடிக்குமான்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது சரி நீங்கள் ஒரு சாக்கில் விட 4 ஓட்டையை போட்டு கொண்டு வந்தாலும் நாங்கள் உள்ளடத்தி கொண்டு தெரியும் சரிதானே ஏன்னா எங்களுக்கு உங்களோட அன்பு தான் முக்கியமாக இதை வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர் தர நான் சொன்னாங்கல்ல ஐயோ இது வேணாம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க இவன் வந்து பெர்ஃப்யூம் தந்திருந்தார் அதுமாரி இப்போ எங்களை விட அக்கினிக்கு யூஸ் ஆகும் இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நான் அதை கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை கொண்டு வேறு என் கொடுக்கணும் இல்லை அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃப்யூம் கொண்டு வந்தார் தாங்க காட்டம் பெர்ஃப்யூம் இதே யாரும் எங்கிட்ட அந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறார்கள் உங்களுக்கு தேவை என்ன நீங்கள் எங்களுக்கு அட்ரஸ் அனுப்புவோம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறோம் சரி தானே ஆனால் உங்களோட முகம் வேணும் எங்களுக்கு யாருன்னு சரி தானே ரைட் வேணும் மற்றது வந்து 2 சாக்லேட் தந்திருந்தார் ஐயா இப்போ காலமை விடிஞ்சாக்கி இப்போ 4 மணியாக போய் நீ சாப்பிடு அந்த சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிடு கணக்கு உடை இந்த கைப்படக்கூடாது கைப்படாம அது விடிய கலவினாண்டா என்னடா இப்போ இது கதை நேற்று சாப்பிட்றது அப்படி உடைச்சு பொருவார் பிடிச்சதான் நம்மளாக பிடிச்சிட்டானோ நான் இந்த எம்பெலப்பை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் எம்பெலப்பும் வழியில் மாசு அடைஞ்சிருக்கோம் ஏன்னா எம்பெலப்பை இப்படி உள்பகுதியாக யூஸ் பண்ண போகிறோம் நான் அப்புறம் தூரம் இல்லை எந்த கையும் கழுவேல தான் சரிதான் ரைட் ஓகே பண்ணோம் வீடியோ இருக்குது அழகாக கையால் எடுத்துக்கொள்ள ஏன்னா இதை நான் இப்போ சாப்பிடுது நான் வீடியோவில் வர நான் சாப்பிடல ஏன் அப்படிதான் நல்லா இல்லை நான் சாப்பிடுறேன் சரி வீடியோ முடிஞ்ச அப்புறம் கையில் சாப்பிட வந்தேன் 100 ஜாமன் தான் கொஞ்சம் பேப்பர் ஓட்டு உதுப்பு போல ஆமாம் நல்லா இருக்கும் அதே நேரம் அண்ணா ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு போனார் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி யாராச்சும் கஷ்டப்பட்டவங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நல்ல மனம் அண்ணாக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு எங்களை தேடி நிறையவே ஹீட்டாக இருப்பார் ஒரு மாதிரி சமாளித்து அனுப்பிட்டோம் அதே மாதிரி தான் எல்லா உறவுகளுமே நீங்கள் அண்ணா வந்து கதைக்கும் போதே நிறைய ஒரு ஆவலோட காய்ச்சிருந்தவர் அண்ணா முன்னாலே முதல் அடுத்தவர் அவர் அந்த ஒரு கதையில் அவருக்கு அந்த ஒரு ஏக்கம் தெரிஞ்சு எப்படியாச்சும் சந்திச்சு தான் போகணுமன்ற மாதிரி அதே மாதிரி இப்போ நான் நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என்னோட காய்க்கிறவங்க வந்து போன வருஷங்கள் வந்து மீட் பண்ணலாம் போயிருக்காங்களாம்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்லியிருந்தோம் நான் வந்தால் கட்டாயம் சந்திக்கணும் தம்பின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன் கட்டாயம் எப்படியாவது கூட்டிகிட்டு வருவோம் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கேன் எத்தனை பேருக்கும் வாக்கு கூட வாழ்க்கை ஒரு ஆளுக்கு தான் கூட வாழ்க்கையை போகிற நான் வாக்கு தான் கொடுத்துருக்கேன் அதாவது சந்திக்கணும் அப்படியாவது கூட்டிகிட்டு வருவேன்ன்ற மாதிரி ஓகே அப்போ நாங்கள் பிடிச்சிக்கொள்வோம் இப்போ கைக்கு ஒரு ஜாமான் பார்த்துருக்கேன் ஆமாம் செம்மையாக இருக்கேன் இதை நீ சாப்பிட்டு கூட 50 தர மாட்டேன் என்ஜாய் பாட்டொன்னும் பாடையடாப்பா இன்றைக்கு இல்லை ஒரு ஃபுல்லானே பாட்டு படிக்கணும் என்ன பாடுன்னா இல்லை பாத்தியும் நான் படிச்சிடுவேன்ப்பா உங்களுக்கு என்ன இப்போ ஹவுசியில் வயிறு வளர்க்குறேன்னு கொஞ்சம் பேர் எழுதுவாங்க நல்லா அந்த நினைக்கிறேன் மணிங்க பாதாம் கடிவோட அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே சந்தோஷம் தந்தாய் இது போல் அப்படி பெரும்பாலும் அடி இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணில் கண்டேனே விழிவழியே விழிவழியே
இதோட அந்த கேட்ட உள்ள பாட்ட மறந்துடு இது உண்மை கடை அது பேக்குள்ள சாக்லேட்டும் இருக்கிறால இந்த குரல் சரியா வரல என்ன கோஆபரேட் கூட வாரது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த அர்த்தம் என்னண்டா எங்களுக்கு நாங்களே புகழ இல்லை கடவுளுக்கு மாதிரி இல்லாமல் எங்களுக்கு நாங்களே நேர்மையாக செயற்படுறோம் சரிதானே. அப்போ அதுக்கான கிஃப்ட்டுகள் தான் இது சரிதானே. அப்படின்ட்டு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த பாட்டு அந்த 4 கட்டளை அறிந்து கொண்டால் நன்மையும் உண்டாகும் 6 மனமே 6 இந்த ஆண்டவன் கட்டளை 6 மனமே 6 இந்த ஆண்டவன் கட்டளை. பழைய பாட்டெல்லாம் வந்து அர்த்தமுள்ள பாட்டு சரிதானே. அப்போ அவங்க கூட போய் சொல்லியிருந்தாங்க உங்களோட சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்குது தொடர்ந்து செய்யுங்க வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் நேர்மையாக செயற்படணும்னு சொல்லி ஒரு நாளும் மற்றவங்களோட காசுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு செய்கிறதில்லை. அதை புரிஞ்சு கொள்ளாமல் சில பேர் கதைப்பாங்க. ஓகே அதை நாங்கள் திருப்பி அரைச்சமாக வரைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இன்றைய கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அதாவது எங்களோட யூனிவர்சிட்டியில் உண்டா படித்த ஒரு அண்ணா ஒரு ஆள் சீனியர் அண்ணா ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணியிருந்தார் மெசஞ்சரில் சரிதானே. அப்போ தெரிஞ்சாக்கலண்டே கூட அதுவும் சம்மந்தமெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ உண்டு. அப்போ எடுக்க அவர் சொல்லியிருந்தார் அடே தம்பி இப்படி ஃப்ரான்ஸில் எந்த ஒரு ஆள் உனக்கு காசு அனுப்பினாங்கடா நீ அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன்டோன்னா அவர் வந்து என்ன ஃபேஸ்புக் பார்த்துருக்கார். அப்போ நான் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தோன்னா உனக்கு வந்துட்டு ஒரு கதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தார் உடனடியாக அந்த அலுவலில் பேண்ட். அப்போ நான் டக்குண்டு உடனடியாக அந்த நம்பரை அனுப்ப சொல்லி போட்டு உடனடியாக அவருக்கு கால் பண்ணி உடனடியாக அவர்கிட்ட நம்பரை செக் பண்ணி வந்த ரிசிப்டை செக் பண்ணி அண்ணா சாரி என்ன மன்னிச்சு கொள்ளணும் நான் வந்துட்டு இந்த அப்பாட இந்த இஷ்யூ நடந்த ஒரு கேப்புக்குள்ளே நீங்கள் அனுப்பினால அந்த மெசேஜ் வந்துட்டு கீழே போனால வந்து தொடர்பு கொள்ள விட்டுட்டேன் மன்னிக்கணும்னு சொல்லி உடனடியாக அதை சேவ் பண்ணி உடனடியாக அதுக்குரிய அளவில் பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நாங்கள் வந்து விடுவோம் ஆனாலுமே வந்துட்டு களவெடுக்க மாட்டோம் சரிதானே. அதுதான் நீங்கள் மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் அப்படி செயற்படுறதால தான் 4 பேர் எங்களை தேடி வருவாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பசிக்குது. ஸோ நாங்கள் வந்து வெளுக்கிற அப்புறம் மார்னிங்லேருந்து சாப்பிடல இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சரிதானே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.